இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்க அக்காவை பார்க்கற குடுப்பினை இல்லை. ஆனா அவங்களோட உள்ளாட்சி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. இருக்கும்போது எல்லாரும் எங்க வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணோட அடிச்சிருந்தாரு. கோபத்துல நான் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன். உயிரே கூட போயிருக்கலாம். விஜய் சித்ரா கூட ஒரு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு அவங்க அம்மா கிட்ட அவங்க மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு செகண்ட் உங்க பொண்ணோட ட்ரெஸ் போட்டதுனால நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா என் பொண்ணே நேர்ல வந்தா கூட இருக்கணும். எனக்கே என் முகம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வயசான மாதிரிலாம் காமிச்சிடுச்சு. மொட்டைலாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது. வெளியே வரல. எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களே ஒரு சிலர் சொன்னாங்க, உன்னை சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும்லாம் நினைக்காத. ஏதோ அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவான்னு என் வைராகியம் வச்சு நான் வேலைக்கு போயே காட்டுவேன்னு.